திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நைஜீரியாவில் அங்குள்ள ஒரு குறிப்பிட்ட மேல்நிலை பள்ளி ஒன்றை ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று தாக்கியதில் அங்குள்ள கட்டடங்கள் சிதைந்தது மட்டுமல்லாமல் அங்கிருந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் 12 ஆசிரியர்களையும் கடத்தி சென்றிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நைஜீரியாவில் தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள், குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் மிக மிக முக்கியமான பார்வையில் பார்க்கப்படுகிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள நைஜர் மாகாணத்தில் பாபிரியில் உள்ள செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க மேல்நிலை பள்ளி, இந்த பள்ளி உறைவிடம் தாங்கிய ஒரு பள்ளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை திடீரென்று ஆயுதமேந்திய கும்பல் நுழைந்து தாக்குதலை நடத்திய பொழுது 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்டு 12க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள். 7 வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகள் புதருக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. சில வாரங்களுக்கு முன்பதாக ஏற்கனவே கடந்த மாதத்தில்தான் இதே நைஜீரியா தேசத்தில் உள்ள ஹெப்பி மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய இதே போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு பல மாணவிகள் கடத்தப்பட்டார்கள் என்கிற செய்தி வெளியானது. தற்போது அதே போலொத்த தாக்குதல் சம்பவம் மீண்டும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது வேதனையான காரியம். தொடர்ந்து மதத்தின் பெயரால் வன்முறைகள், குற்றங்கள், தாக்குதல்கள், இரத்தம் சிந்துதல்கள் நடைபெறுவது என்பது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தர் இந்த நைஜீரியா தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட அதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் கூடுதலாக எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தர, அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் பாதுகாப்பாய் இருப்பதற்கு கர்த்தர் தேவையான நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நைஜீரியா தேசத்தின் ஆண்டவரே, குறிப்பிட்ட ஆண்டவரே நைஜர் மாகாணத்திலே உள்ள ஆண்டவரே செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க பள்ளியிலே உறைவிடம் இருந்த அந்த பள்ளியிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆயுதமேந்திய கும்பல் ஆண்டவரை ஏற்படுத்தி அதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 12 ஆசிரியர்களும் ஆண்டவரை கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கடத்தி செல்லப்பட்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பலவிதமான குற்றங்களும் வன்முறைகளும் ஆண்டவரே கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எதிராக நடைபெறுகிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தம்முடைய ஜனங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, அதே போல ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்ட மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற மத ரீதியான தாக்குதல்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட அங்குள்ள அரசாங்கம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க, கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க, கைது செய்யப்பட்டவர்கள், கடத்தி செல்லப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.